வீடு தமிழா நேயர்களுக்கு மதன்குமாரின் அன்பு வணக்கங்கள். எலிவேஷன் அண்ட் இன்டீரியர் டிசைன் ரெண்டுக்குமே அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆர்கிடெக்ட் டிசைனில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2BHK வீடு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா வந்து 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு பார்த்தீங்கன்னா 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டப் ஏரியா வந்து 1400 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் இந்த 2BHK வீட்டை கட்டியிருக்காங்க. இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கிரே, ப்ரௌன் அண்டு ஒயிட் கலரில் ஆர்கிடெக்ட் டிசைனில் பிளான் பண்ணி அதில் டெரக்கோட்டா கிளே ஜாலிஸும் நைட் டைம்லையும் சூப்பராக இருக்கிற மாதிரி மேலே ப்ரொஃபைல் லைட்ஸும் அது போக கிரில் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் காம்பவுண்ட் வாலை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளையர்ஸ் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எலிவேஷன் டிசைனுக்கு மேட்சிங்காக டெரக்கோட்டா பெயிண்ட்லேயே கலர்லேயே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பார்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சிமெண்ட்டில் பிளாஸ்டிங் ஒர்க் செஞ்சு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இந்த டெரக்கோட்டா கலர் அண்ட் ஒயிட் ரெண்டுமே வந்து பிளெண்ட் ஆகி பார்க்க ஒரு நல்ல லுக்கை கொடுக்குது. இது வந்து பெரிய கேட், ஒரு வெர்டிக்கல் லைன்ஸ் பேட்டர்னில் மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. இந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கு அப்படியே நார்த் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கார்டன் ஸ்பேஸ். வீடுன்னு இருந்தால் அதில் சின்ன ஒரு கார்டனாவது இருக்கணும்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதை இவங்க புரிஞ்சுக்கிட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார்டன் ஸ்பேஸ் கொடுத்து இதில் க்ரீனாக கார்டன் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க. இந்த விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட் சைடில் ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பார்க்க எலிவேஷன் டிசைனாகவும் இருக்குது. அதே சமயம் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது. அது நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எலிவேஷன் டிசைனுக்காகவே புறமே டெரக்கோட்டா ஜாலிஸ் கொடுத்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்டில் கார் பார்க்கிங் சைஸ் 16க்கு 11. தரைக்கு பார்த்தீங்கன்னா செக்குடு பேட்டர்னில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக இங்கே வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. இதில் வந்து காமன் போர்வெல், இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ங்கிறதுனால காமன் போர் கொடுத்து எல்லா வீட்டுக்குமே வந்து இண்டிவிஜுவலாக வாட்டர் சப்ளை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கு தனியாக போர் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா காமன் போர்வெல் இருக்குது, தேவையான அளவுக்கு அவங்களே வந்து வாட்டர் சப்ளை கொடுத்துட்றாங்க. வீட்டை சுற்றி தாராளமாக நடந்து போகிற அளவுக்கு எல்லா பக்கமே செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. அடுத்து இது வந்து வீட்டோட மெயின் டோர். பார்க்குறதுக்கு உட்டு மாதிரியே ப்ரௌன் டிசைனில் இருக்குது. ஆனால் இது வந்து உட் இல்லை, இது வந்து கேல்வனைஸ்ட் அயனில் ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு மெட்டல் டோர். நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர். நார்த் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரெடிஷ்னலாக டீக்குட் டோருக்கு பதிலாக இந்த மாதிரி மெட்டல் டோர் போகிறதுனால நமக்கு என்னென்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கரையான் பிடிச்சிருங்க பயம் இல்லை, இதோட லைஃப் வந்து அதிகம். இதில் வந்து நிறைய சேஃப்டி லாக்ஸ் இருக்குது. ட்ரெடிஷ்னல் டைப் டோர்லலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இங்கே மட்டும் ஒரு லாக்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே சைடில் கீழேன்னு நிறைய இடத்துல லாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சேஃப்டி வைஸ் வந்து உட்டை விட இது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ் எதுவும் தேவைப்படாது, பாலிஷ் அடிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ஸோ அதை விட இது காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ உட்டை விட இது வந்து எல்லா விதத்துலையுமே பெஸ்ட்டாக இருக்குது. உட்டு மாதிரியே டிசைன் இருக்கணுங்கிறதுக்காக இவங்க உட்டன் சேட்லேயே பார்த்தீங்கன்னா டோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. கதவை திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபயர் ஏரியா. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11.5க்கு 5.5. ஆப்போசிட் வாலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆர்ட் பெயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்ட்டில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்கட்டுன்னு சூப்பராக ஒரு டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா உட் டிசைன் WPC ஃப்ளூட் பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. இதை ஹைலைட் பண்ணுற விதமாக மேலே இங்கே போகிறமே ப்ரொஃபைல் லைட்ஸ் மாட்டியிருக்காங்க. இதுக்கு அந்த சைடு வந்து டைனிங் ஸ்பேஸ் வருது. அதை வந்து கொஞ்சம் அதை வந்து மறைக்கிற விதமாக உட்லேயே பார்த்தீங்கன்னா பர்கோலா டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோயர் வந்து நீளமாக இருக்குது. அப்படியே நம்ம ஃபோயரை தாண்டி உள்ளே வந்த உடனே லிவிங் ஸ்பேஸ். லிவிங் ஸ்பேஸோட அளவு பார்த்தீங்கன்னா 11.5க்கு 16. கீழே ஃப்ளோருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 அடி சைஸில் நல்லா சைனிங்காக கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டேஸ்ட் வச்சுருக்காங்க. இவங்க ரொம்ப ஒயிட் கலர் சூஸ் பண்ணல, அதுக்காக டார்க் கலர் சூஸ் பண்ணல. ஒரு மீடியம் இன்பிட்வீன் கலரில் கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கிற மாதிரி ஒரு கோல்டன் கலர் மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாசி ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஈஸ்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட். மேலே வந்து ஒரு பெரிய டிவி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே ஃப்ளூட்டட் பேனல்ஸ். கீழே வந்து ஸ்டோரேஜுக்காக உட்டன் ட்ராவர்ஸ் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்போலே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டோஸ். ஹாலில் பார்த்தீங்கன்னா 3 பக்கமும் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் 3 பக்கமே விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் நல்ல ஒரு வென்டிலேஷன் கிடைக்கும் ரூமுக்கு. அதே மாதிரி எல்லா விண்டோஸ்க்குமே ஃபோல்டபுள் டைப்பில் கர்டைன் பிளைன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அடுத்து இந்த சைடு பார்த்தோம்னா நமக்கு கார்னர் சோஃபா எல் ஷேப்டு லெதர் ஃபினிஷ் சோஃபா. இன்டீரியர் டிசைனுக்கு மேட்சிங்காக க்ரீனிஷ் கலரில் நமக்கு சோஃபா கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு டீபாய். நான் எலிவேஷனில் முதலே காமிச்ச மாதிரி அவுட் சைட் விண்டோவை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்க அது எலிவேஷன் டிசைனுக்காகவும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்டீரியரில் பார்த்தோன்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்குது. இந்த இடத்துல நம்ம இன்கேஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம சோஃபாவில் உட்காந்துட்டு கூட நம்ம இங்கே லேப்டாப் அந்த மாதிரி கூட ஐட்டம்ஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம், புக்ஸ் கூட வச்சு படிக்கலாம். நமக்கு இது வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கிது. அதே சமயம் கொஞ்சம் கிராண்டாக இருக்கணுங்கிறதுக்காக பூராமே 4 சைட்லையுமே பேனலிங் ஒர்க் பண்ணிட்டாங்க. டக்குன்னு பார்த்தா ஒரு பே விண்டோ அந்த கான்செப்ட் மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜன்னலெல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிவிசிலே செஞ்சுருக்காங்க. கிளியர் கிளாஸ் போட்டிருக்காங்க. சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்காங்க. மேலே ஹாலில் வந்து ஏசி ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோ. ஹாலோட இந்த சைடு சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்கேஸ் வருது. இதை பார்த்தீங்கன்னா கிரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டிசைனில் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஹேங்கிங் லைட்ஸ். இதுக்குமே பார்த்தீங்கன்னா சுற்றியுமே கிராண்டாக பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம டெக்கரேட்டிவ் எலமெண்ட்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம், இல்லைன்னா உட்காரதுக்கு தின்ன மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஸ்டோரேஜுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெக்கர் ஐட்டம்ஸ் வச்சு இதை டெக்கரேட்டும் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் பாட்ஸ் எது வேணால் வச்சுக்கலாங்க. அடுத்து நம்ம ஹாலில் இருந்து பூஜா ஸ்பேஸை பார்த்துடலாம். இந்த ஃபோயருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைப்பில் பூஜா ஸ்பேஸ். இதில் பார்த்தீங்கன்னா உட்டை வந்து அப்படியே வெர்டிக்கல் லைன்ஸ் பேட்டர்னில் டிஃப்ரெண்ட் ஹைட் லெவலில் கட் பண்ணி கொடுத்து இங்கே ஒரு டேபிள் டாப் மாதிரி கொடுத்து இதில் ஒரு முருகர் டிசைனில் டீக்குட்லேயே செஞ்ச முழுக்க டீக்குட்லேயே செஞ்ச 3D எஃபெக்ட் உள்ள ஒரு முருகர் சிலையை செஞ்சு வச்சுருக்காங்க. இதுக்கு ஸ்டோரேஜ் பூஜா திங்ஸ் வைக்கிறதுக்காகவும் மற்ற திங்ஸ் வைக்கிறதுக்காக கீழே ஒரு பேஸ் கேபினட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பூஜா ஸ்பேஸ் அடுத்தது சவுத் ஈஸ்ட் கார்னரில் கிச்சன் கம் டைனிங். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8x17. ஸோ டேபிள் டாப் வந்து எல் ஷேப்பில் பிளான் பண்ணி டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜஸ்களை பார்த்தீங்கன்னா டபுள் நோசிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த எட்ஜஸ்களை பார்த்தீங்கன்னா 2 கிரானைட் கொடுத்து நோசிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இதில் வாட்டர் ஏதாவது சிந்தினாலும் கீழே சிந்தாதபடி இங்கே எட்ஜஸ் வந்து ரைஸ் பண்ணி டபுள் நோசிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதோட டேபிள் டாப் கிரானைட்டுக்கு மேட்சிங்காக அதே டார்க் கிரானைட்லேயே சிங்க் கொடுத்துருக்காங்க. பேக் ஸ்பேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனில் மேட் ஃபினிஷில் டைல்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாமே ஓவர் ஹெட் கேபினெட்ஸ் லிஃப்ட் அப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த கார்னரில் டோர் பண்ணுற மாதிரி கிளாஸ் டோர்ஸோட ஓப்பன் பண்ணுற மாதிரி கேபினெட்ஸ். ஒவ்வொன்றிலையும் மேலே லைட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால உள்ளே இருக்கிற திங்ஸ் நம்ம வெளியிருந்து பார்க்கும்போது விசிபிளாக இருக்கும். மேலே வந்து லாஃப்ட் கபோர்டு, லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து பூராதுக்குமே கபோர்டு செஞ்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து நம்ம எலக்ட்ரிக் சிம்னி மாட்டிக்கலாம். நம்ம இங்கே வந்து ஸ்டவ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து வழக்கமாக எல்லா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் விண்டோ கொடுப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் நீளமாக கொடுத்துருக்காங்க. இதுவே பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து ஸ்லைடிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமெரிக்கன் ஸ்டைல், வெஸ்டர்ன் ஸ்டைல் அந்த ஸ்டைலில் விண்டோ நம்ம இதை சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி அவங்க தான் இந்த மாதிரி விண்டோஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. இந்தியன் ஸ்டைல் ஹவுஸில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்காது. கொஞ்சம் இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிச்சன் இங்கே இருக்கிறதுனால இந்த ஸ்பேஸ் வந்து ஈஸியாக அழுக்காயிரும். ஏன்னா இங்கே குக் பண்ணுறோம், அதை அங்கே வாஷ் பண்ணுறோம், அந்த மாதிரி டைமில் ஈஸியாக அழுக்காயிரும். அதுக்காக சுற்றியுமே வந்து கிரைண்டில் நீட்டாக பேனலிங் ஒர்க் பண்ணிட்டாங்க. இது கீழேயுமே பார்த்தீங்கன்னா டேபிள் டாப் கீழே பூராமே பேஸ் கேபினெட்ஸ் கிராண்டாக பூராமே உட்லேயே செஞ்சுருக்காங்க. ஹேண்டில்ஸ் இங்கே வெளியே ஹேண்டில்ஸ் வச்சா நம்ம நிற்கும் போது அதை இடிச்சுடுங்கிறதுக்காக மேலே பூராமே ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் பிளாக் கலர், இந்த க்ரீனுக்கு மேட்சிங்காக பிளாக்ல ப்ரொஃபைல் அலுமினியம் ப்ரொஃபைல் ஹேண்டில்ஸ் மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப்போட இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பேசின். இதுக்குமே பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ், மேலே புல் அவுட் டைப்பில் ஸ்டோரேஜ் கேபினெட் கொடுத்துருக்காங்க. இது வந்து டைனிங் ஸ்பேஸ். 3 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு சர்க்குலர் ஷேப்பில் 3 சீட்டர் டைப்பில் உட்டன் டைனிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பெரிய விண்டோ. இந்த கிச்சனில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இந்த சைட் பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. 5x5 அடி சைஸில் தனி ஸ்டோர் ரூம். பூராமே கடப்பா ஸ்டோனில் ஸ்லாப்ஸ். இது வந்து காங்கிரீட்லேயே கொடுத்து மேலே கடப்பா ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே மேலே பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக இங்கே ஒரு லாஃப்ட் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு பிடிச்ச மாதிரி லேட்டஸ்ட் டிசைனில் இருக்குது. அதே சமயம் நிறைய ஸ்டோரேஜ் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. தனியாக ஸ்டோர் ரூமும் அண்ட் டைனிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்தது வந்து ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். வீட்டோட குபேர மூலையில், அதாவது சவுத் வெஸ்ட் கார்னரில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இதோட அளவு 10x10. சென்டரில் பார்த்தீங்கன்னா கிங் சைஸில் ஒரு பெரிய உட்டன் காட். இதுக்கு மேட்ரஸஸ், பில்லோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் குஷன் ஹெட்போர்ட். இதோட பேனலிங் ஒர்க் அப்படியே சீலிங் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. பின்னாடி பேக் லைட் கொடுத்துருக்குறதுனால பார்க்க நல்லா இருக்குது. சைடில் ஒரு ட்ராவர்ஸோட சைட் டேபிள். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிறதுனால நிறைய வார்ட்ரோப்ஸ் கொடுக்க முடியல, ஏன்னா காட் வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதனால் கார்னரில் வந்து ஒரு டால் வார்ட்ரோப்.
லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக இந்த சைடில் ஒரு பெரிய விண்டோ. இது வந்து அட்டாச்சு பாத்ரூம். பாத்ரூம் சைஸ் 4x6. இது பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் டிசைனில் டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் எல்லாமே வர்ற மாதிரி ட்ராபிக்கல் டிசைனில் வாலுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சானிடரி வேர்ஸ் லைக் ஹேண்ட் வாஷ் பேசின், வால் மிக்சர், ஷவர், கிளாசெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிண்ட்வேர் பிராண்டடான ஹிண்ட்வேர் பிராண்டில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே இங்கே ஒரு லாபி ஸ்பேஸ். இந்த லாபியிலிருந்து செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் 10x16. கீழே போட்டிருக்கிற மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய உடன் காட், ஹெட்போர்ட் டிசைன், சைட் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பெரிய பெட்ரூம்ங்கிறதுனால 2 பக்கம் விண்டோஸ், இந்த சைடு அந்த சைடுன்னு 2 விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே டிவி ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த வாலில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. இதோட சைஸ் வந்து 5x5. உள்ளே புறமே வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம் 5x6. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் டிசைன்லேயே வால் டைல்ஸ், ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஹிண்ட்வேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. சானிடரி வேர்ஸ் எல்லாமே ஹிண்ட்வேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து டூப்ளெக்ஸ் டைப் வீடு. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம், அதனால 2 பெட்ரூம் வீடு. அடுத்து லாபியிலிருந்து டெரஸ்க்கு போகிறோம். இங்கே வந்து கவர்டு பால்கனி. இந்த கவர்டு பால்கனியில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்டு பால்கனி அடுத்து ஓப்பன் ஸ்பேஸ். இது வந்து ஓப்பன் டெரஸாக கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபியூச்சரில் தேவைப்பட்டால் நம்ம இதில் வந்து ஒரு ஃபேப்ரிகேஷன் ஒர்க் பண்ணி நம்ம இதை கவர் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரில் ஒர்க் பண்ணி இன்பிட்வீனில் சில இடங்களில் மட்டும் ஜாலிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து எலிவேஷன் டிசைனுக்காக கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி ஒரு புது டிசைனில் ட்ரை பண்ணியிருக்காங்க. நைட் டைமில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னாடி அந்த இடத்துல ப்ரொஃபைலைஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் நைட் ஷாட்ஸ் வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நைட் வியூஸ் பார்க்கும்போது இந்த எலிவேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும். இந்த வீடு கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் பெருநாக்கியன்பாளையம் வீரபாண்டி பிரிவு அடுத்து மத்தம்பாளையமில் மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சொர்ண பூமிங்கிற புது லேஅவுட்குள்ளே அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலி இது வந்து மாடல் ஹவுஸ். இங்கே வந்து சைட்டாக கொடுக்குறது இல்லை, வீடாக தான் கட்டி கொடுக்குறாங்க. இந்த சேம் மாடல் ஹவுஸ் பிடிச்சிருந்தா நம்ம புக் பண்ணிக்கலாம். இல்லை மாடல் ஹவுஸ் மாதிரியே நம்ம வேணும்னு கேட்டால் சைட் புக் பண்ணிட்டோம்னா 2.5 சென்ட்ல இருந்து சைட் இருக்குது. 2.5 சென்ட், 3 சென்ட், 3.5 சென்ட், 4 சென்ட் இந்த மாதிரி எந்த சைட்டில் எந்த டைரக்ஷனில் என்ன சைஸில் வேணுமோ நம்ம புக் பண்ணிக்கலாம். 2 BHK or 3 BHK, 4 BHK எது கேட்டாலும் இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர்றாங்க. ஃபர்னிஷ்டாக கேட்டாலும் இதே மாதிரி இப்போ வீடியோவில் பார்த்த மாதிரி ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக வேணும்னாலும் பண்ணி தருவாங்க. அன்ஃபர்னிஷ்டாக கேட்டாலும் பண்ணி தருவாங்க. இல்லை கஸ்டமைஸ்டு நம்ம கொடுக்குற டிசைனில் பண்ணி தர சொன்னாலும் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சைட் புக் பண்ணிட்டோம்னா நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களே ஒரு 8 மந்த் பீரியடில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. டூப்ளெக்ஸ் டைப் ஹவுஸாக வேணாலும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இல்லை சிங்கிள் ஸ்டோரி டைப் ஹவுஸாக வேணும்னாலும் நம்ம கட்டிக்கலாம். இப்போ நம்ம பார்த்த மாடல் ஹவுஸோட டோட்டல் ப்ரைஸ் இன்க்ளூடிங் ஆல் இன்டீரியர்ஸ், லேண்ட் ப்ரைஸ் எல்லாமே சேர்த்து 71 lakhs. இந்த ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். இது வந்து 2 BHK இந்த ப்ராஜெக்ட்டில் 2 BHK ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 50 lakhsலேருந்தே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அன்ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் 50 lakhsலேருந்தே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ் வந்து 55 lakhs வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஆர்கிடெக்ட் டிசைன் வீடுனாவே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயுமே ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் வீடுனா ரொம்பவே நல்லாயிருக்கும், சொல்லவே வேண்டியதில்லை. இந்த வீடு எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.